வணக்கம் தமிழக மக்களே. நம்ம கொளத்தூர் தொகுதி ஹீரோ திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்டான அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி தொடங்கி 7 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இதில் கிட்டத்தட்ட 6000 மகளிர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த 6000 மகளிருக்கும் ஓடிஜி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட பர்வீன் சுல்தானா மேமும் ரொம்ப அருமையாக பேசியிருந்தாங்க. பெண்களுக்கு நல்ல மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சும் கொடுத்துருக்காங்க. அந்த மோட்டிவேஷனல் கேட்டு அந்த அரங்கமே அவ்வளோ அழகாக கைத்தட்டி அவங்கள வரவேற்றாங்க. ஓகே, இந்த 14 லிட்டர் ஓடிஜி பற்றி தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இவங்க பிஜிஎன் ஓடிஜி கொடுத்துருக்காங்க, 14 லிட்டர் ஓடிஜி. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதை தாங்க இந்த வீடியோவில் நான் கிளியராக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் செராமிக் யூஸ் பண்ணாதீங்க. செராமிக் பவுல் இதில் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டீலு இல்லைனா அலுமினியம் அந்த மாதிரி பவுல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இதை ரொம்ப அழகாக பேக்கிங் பண்ணி கொஞ்சம் கூட டேமேஜஸ் இல்லாமல் ரொம்ப நீட்டாக எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சைட்லலாம் நல்லா பேக்கஸ்லாம் எதுவுமே அந்த டேமேஜ்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்காக சைடில் எல்லாமே அந்த கவர் பண்ணி தாங்க கொடுத்துருந்தாங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் ஒரு வாரண்ட்டி கார்டு இருந்தது. அந்த வாரண்ட்டி கார்டு, அதுக்கப்புறம் உள்ள ட்ரேஸு அப்படிலாம் கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரேஸ் எடுத்து பார்க்கலாம். இது தாங்க அந்த வாரண்ட்டி கார்டு. அப்புறம் இதில் 2 ட்ரே இருக்குது. ஒன்று ஸ்டீல் ட்ரே, இன்னொன்று அலுமினியம் ட்ரே. அப்புறம் இது உள்ள 2 ராட் இருக்கும். இந்த 2 ராடு வச்சு தாங்க அந்த அந்த இந்த குக்கிங் ப்ராசஸே நடக்கும். அப்புறம் இதில் 2 பட்டன்ஸ் தாங்க இருக்கும். ஒன்று டெம்பரேச்சர். இதில் டோட்டலாக 0லேருந்து 230 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்கும். அப்புறம் டைமர். இதை பற்றி எப்படி யூஸ் பண்ணணும், இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது கிளாஸ் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லி கிளாஸ் தான். இதில் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று அந்த அந்த ட்ரே கொடுத்துருக்காங்க. 2 ட்ரேவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா க்ளீனாக துடைச்சிருங்க. துடைச்சிட்டு தான் இதை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், இதை ஒரு 10 மினிட்ஸ் 180 டிகிரி ப்ரீஹீட்டில். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்பர்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. அதில் நீங்கள் 180 டிகிரி மட்டும் வைங்க. 180 டிகிரி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 ராட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெட்டு கலரில் வருது பார்த்தீங்களா. அதனால் பயந்துட வேணாம். இது அப்படி தான், இதனுடைய ப்ராசஸே அதே தான். 2 ராடுமே நல்லா ரெட்டு கலரில் மாறி நல்லா ஹீட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணுறதுனால உள்ளே எதுவுமே வைக்க வேணாங்க. வெறும் அந்த 2 ராட் மட்டும் வச்சுக்கோங்க. மேலே அந்த ஒரு ஹேண்டில் மட்டும் தாங்க ஹீட்டாக இருக்காது. மற்றபடி இந்த சைடில் இருக்கிற எல்லாமே ஹீட்டாக இருக்கும். அதில் கை மட்டும் வச்சிடாதீங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஃபுட்டு இல்லை எந்த ஒரு பொருள் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே ஒரு 180 டிகிரிலேயே வைக்கலாம். அது பேக்கிங்காக இருக்கலாம், இல்லை வேறு நீங்கள் எந்த இதுவாக இருந்தாலும் அதோட டெம்பரேச்சர் லெவல் மட்டும் 180 டிகிரி தான் இருக்கும். நான் ஃபுல்லாக வைக்கிறேன்னு சொல்லி வைக்காதீங்க. 180 டிகிரி வச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது ஆஃப் ஆகும்போது டிங்குன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்த உடனே இது ஆஃப் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இப்போ இந்த டைமர் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் பேக் எடுக்காதீங்க. இது எடுத்துட்டிங்கன்னா ஒரே அடியாக வச்சுடுங்க. இப்போ 10 மினிட்ஸ் வச்சா போதும் ப்ரீஹீட்காக. பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட் ஆகிடுச்சுங்க. இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பவுலில் தண்ணி வச்சு காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரேவை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. பார்த்துங்க, சூடாக இருக்கும், கொஞ்சம் கை பத்திரம். இது உள்ள ஒரு பவுலில் இல்லை ஒரு ஸ்டீலில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் சூடு பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் சூடு படும்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எதுவுமே ஒரு சேஃப்டிக்காக தான் நான் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ஒரு தண்ணி வச்சேன். ஃபுட்டு டைரெக்டாக எதுவுமே வைக்கிறதுக்கு முன்னாடி புதுசாக ஒரு பொருள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். தண்ணி வைங்க. தண்ணி வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் ஏதாவது ஃபுட் ஐட்டம் பண்ணுறோம் அப்படின்னா கூட நெக்ஸ்ட் டைம் அதை வச்சுக்கலாம். தண்ணி சூடாகிடுச்சிங்க. ஏதாவது துணி ஏதாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டோரை திறந்து பாருங்கள். அந்த துணியை எடுத்து வச்சுட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டில் தான் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் அப்படியே இந்த பீனட்ஸை எப்படி வறுக்கலாம். இது பச்சை வேர்க்கடலை. இந்த பச்சை வேர்க்கடலையை எப்படி வறுத்தா நல்லாயிருக்கும் பாருங்கள். அதே ப்ராசஸ் தான். அதே 180 டிகிரியில் நான் 20 மினிட்ஸ் வச்சா போதுங்க. நான் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணேன், 30 மினிட்ஸ் வச்சுட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக டார்க் கலர் வந்துருச்சு. அதனால் நான் ஒரு 20 மினிட்ஸ் வைக்கிறேன். 20 மினிட்ஸ் வைக்கும்போது நீங்கள் அப்படியே பார்க்கலாம், அந்த தோலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உரிய ஆரம்பிக்கும். இதில் கொஞ்சம் கிராக் விழுற மாதிரி இருக்கும் அந்த பீனட்டில், அந்த வேர்க்கடலையில்.
அதே தான் ப்ராசஸ்ங்க. அதே 180 டிகிரி அதே 10 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகிடும். சேம் ப்ராசஸ் மேலே கீழே ராட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெட்டிஷ்ஷாக கலர் வந்ததுக்கப்புறம் பேக் டு நார்மல் அதே நார்மல் கலரில் வந்துடும். இதனுடைய ப்ராசஸ்ஸே இப்படி தாங்க இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள் அப்படியே கலர்லாம் மாறிட்டு வருது. இதுவும் அதே மாதிரி தான் 20 மினிட்ஸ் வச்சா போதுங்க. 30 மினிட்ஸ் வைக்க வேண்டாம். நான் தெரியாமல் 30 மினிட்ஸ் வச்சதுனால கொஞ்சம் அந்த கலர் ரொம்ப மாறிடுச்சு. 20 மினிட்ஸ் வச்சாலே போதும். இருங்க இப்போ சவுண்டு வரும். டிங்குன்னு சவுண்டு வந்ததுக்கப்புறம் அந்த அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கையை வைக்காதீங்க. ஒரு துணியை வச்சே யூஸ் பண்ணுங்க எதுவாக இருந்தாலும். நல்லாயிருக்குங்க இந்த ஓடிஜி கூட. நான் கூட 1900 ருபீஸ் இந்த ஓடிஜியோட ரேட்டு. நான் அமேசானில் செக் பண்ணேன் இந்த ரேட் என்ன அப்படின்னு பார்த்தா 1900 ருபீஸ் இருந்தது. ஓகே முடிஞ்சிருச்சுங்க எல்லாமே. எடுத்து வெளில பார்க்கலாம். வெளியே பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக கரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா நடுவில். ஸோ இது 30 மினிட்ஸ் வச்சதுனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இந்தளவுக்கு கரையாது. நான் 20 மினிட்ஸும் வச்சு ஒரு ட்ரை பண்ணேன். அது கூட உங்களுக்கு காட்டுறேன் நான். இது முடிச்சதுக்கப்புறம் சரி வேறு ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இது சூடாக இருக்குங்க. சூடாக இருக்கும்போது கை வச்சிடாதீங்க. ஆறுனதுக்கப்புறம் கையில் எடுத்து பாருங்கள். அப்போ தான் சூடு உங்களுக்கு படாமல் இருக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே இதை பற்றி பார்க்கலாம். இது வந்து 14 லிட்டர் ஓடிஜி. வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 900 வாட்ஸ். ஐயோ கரண்ட்டு ரொம்ப எடுக்குமோ அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ ரொம்பலாம் கரண்ட் எடுக்காதுங்க. நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு 180 டிகிரியில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃப்ரண்ட் வந்து கிளாஸ் இருக்குது. அப்புறம் 2 பட்டன்ஸ் இருக்குது. ஒன்று டைமர், ஒன்று டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 0 to 230 டிகிரி வரைக்கும் இருக்கும், செல்சியஸ் வரைக்கும். நம்ம வந்து அது 180 டிகிரி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இது ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த வேர்க்கடலை ஆறிச்சு நல்லா உரித்து காட்டுற பாருங்கள். நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ் இப்போ வேறு கேஸ் பற்றாக்குறை வேறு இருக்குது. அதனால் இதை நீங்கள் சும்மா வறுக்கிறதுக்கு இல்லை ஒரு சாப்பாடு சூடு பண்ணலாம், குழம்பு சூடு பண்ணலாம், கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இந்த பப்படலாம் இருக்குல்லங்க அப்பளம், அதெல்லாம் சரி என்ன இதில் வச்சா இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலான்னு தாங்க பார்த்தேன். பப்படு கூட இந்த அப்பளம் கூட கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சுது. பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. பூரிலாம் எப்படி உப்பி வருது பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. சும்மா ஏதோ ட்ரை பண்ணோன்னு பண்ணேங்க. இது கூட பண்ணலான்னு நினைக்கிறேன். இது எல்லாமே அப்படியே பூரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உப்பி வரும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சில பிபி பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, கொஞ்சம் வயசானவங்க, அவங்களுக்கு அப்பளத்தை எண்ணெயில் பொரிச்சு கொடுக்குறதுக்கு பதிலாக இதில் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து வச்சிங்க அப்படி அதே தாங்க அதே 180 டிகிரி ப்ளஸ் அதே 10 மினிட்ஸ் தான் வச்சாலே போதும். ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடச்சிரும் உங்களுக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஏதாவது ஹேண்ட் டவல் இல்லைன்னா இந்த மாதிரி க்ளவுஸு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். அப்படியே டேரெக்டாக நான் துணியில் எடுக்க போகிறேன்னு எடுத்தால் கை சுட்டுக்கோங்க. இதை பாருங்கள். இப்போ இது எவ்வளோ கிறிஸ்பியாக உடையும் பாருங்கள். ஆமாங்க, நல்லா உடஞ்சிருக்கு. நான் ஒரு தடவை கையில் எடுத்துட்டேங்க. இது அப்படியே கையில் எடுத்தால் சுட்டுடுச்சு எனக்கு கை. ஸோ கையில் எடுக்க வேணாம் முடிஞ்ச அளவுக்கு. கையில் எடுக்காமலே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் கூட நல்லா கிறிஸ்பியாக தாங்க இருக்கும். இதில் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணலாங்க. சூடு பண்ணுற விஷயத்தை யூஸ் பண்ணலாம். நம்ம கேக் மட்டும் பேக் பண்ணுறது, அப்புறம் பீட்சா பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேஸ் பற்றாக்குறை இருக்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்களை இதுலேயும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 மினிட்ஸில் பேக் பண்ண வேர்க்கடலை. இப்போ இது வந்து ரொம்பலாம் கலர்லாம் சேஞ்ச் ஆகாமல் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இது வந்து 30 மினிட்ஸில் பேக் பண்ண வேர்க்கடலை. ஸோ இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு கலர் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இது 20 மினிட்ஸ், இது 30 மினிட்ஸ். தெரியுதா உங்களுக்கு? ஸோ கொஞ்சம் அப்படி தான் போக போக கற்றுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.